ஆகாஷ் வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து அனு சமாதானம் அடைய மாட்டேங்கிறாங்க. அணுவால தாங்கிக்கவே முடியல. சரியில்ல இது. நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்குது. இது இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாது. எப்படியாவது ஆகாஷ விட்டு சீக்கிரமா நம்ம பிரிஞ்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு யோசிச்சுட்டுருக்காங்க. ஆகாஷ் வந்து பேசுறாரு. "இல்ல அத பத்தி மறந்துரு அனு" அப்படின்றாரு. ஆனா மறக்காம அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. "அப்பா நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சந்தோஷமா அடையறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்ட்டா எல்லாருமே எழுந்து போனோனே, நம்ம அபி என்ன பண்றாங்க, ராகுவும் அபியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா முரளியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து அப்படியே சாப்பிடும்போது புறக்கேறிடுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வந்து முடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ராகு என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையில் தட்டி பொறுமையாக சாப்பிட மாட்டியா பாரு எப்படி புறக்கேறுது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு. தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படியே வந்து பார்த்துக்கிறாரு பரிவோட. இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே முரளிக்கு செம்ம டென்ஷனாக அவர் பார்த்து காண்டாகிறாங்க. முரளி காண்டாகிறத பார்த்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. இவன் எப்போவுமே இப்படி தான் இருப்பான் போல்றது. அவர் என்னை கவனிக்கிறது இவனுக்கு பிடிக்கல. இவன் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு. ஏங்க பரவாயில்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட கையை பிடிச்சி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க விடுங்க எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே ராகு எங்கே சரியாயிடுச்சு பாரு இரும்பிகிட்டே இருக்க மறுபடியும் தண்ணி குடி அப்படின்றாரு. பரவாயில்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு ஆறி போயிட போகுது என்னங்க நீங்கள் உடம்பு போட்டு கெடுத்துக்காதீங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அப்படியே விழற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. உடனே ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்றாரு. உடனே வந்து சாரிங்க எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்ததா விக்கல் வேறு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து எழுந்துக்கும் போது கை தவறிடுச்சு அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே வந்து இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து செம்ம டென்ஷனாக வந்து முறையில் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு. என்ன இந்த அபி ராகு ரொம்ப ஓவராக க்ளோஸ் ஆகிட்டாங்களே இதெல்லாம் பார்க்கவே முடியலையே இவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கவே கூடாது. கூடிய சீக்கிரம் அபி பிரிக்கணும்னு நினச்சா வர 2 பேர் ரொம்ப ரொமான்ஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அபி வந்து கால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கு இப்போ எழுந்துக்கலாம் இப்போ கால் சொல்லிக்கிச்சு சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராகு வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே தாங்களாக பிடிச்சிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து உள்ளே போகிற ராகவ் என்ன பண்ணுறாரு தாப்பால் போடுறாரு. தாப்பால் போட்டு அப்படியே அபி கூட நெருக்கமாக இருக்கார். இதையெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாரு முரளி. அதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சு என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பாடுபட்டு எல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க 2 பேர் நெருங்கவே கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த அணுவையும் அபியை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேறு எந்தாவது பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த டைமில் சுந்தரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அபியை வந்து ஓட்டுறதுக்கு நீ என்ன பிளான் போட்டிருக்கையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அணு இந்த வீட்டில் விட்டு ஓடுற மாதிரி செய்யறதுக்கு நான் சூப்பரான பிளான் போட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன பிளான் அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே வேறு ஒன்றும் இல்லை அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிட்டே வர இல்லையா இன்றைக்கி தாலியை கழட்டி போட வச்ச மாதிரி ஒரு பொண்ணை வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ அவளே வந்து எப்படியாவது அவள் தாலியை கட்டி போட்டுருவா பாருங்க. போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அப்புறம் என்ன என் பையனுக்கு ஜாம்னு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி என் இஷ்டப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா அத்தை எப்படி இப்படிலாம் எனக்கு தெரியாது. இந்த அணு பயந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பயத்தை ஒன்று அதிகப்படுத்தி எவ்வளோ வழி பண்ணுறேன். சரி நீ என்ன ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா? எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த அபியும் வந்து ராகவும் வந்து முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க. இப்போ 2 பேரும் என்னமோ ரொம்ப வந்து குழாய்க்கிறாங்க. 2 பேரும் அப்படி கொஞ்சிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இல்லை இன்றைக்கி நடந்த விஷயத்தை நீங்கள் கேட்டால் அப்படி ஆடி போயிடுவீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. கூடிய சீக்கிரம் இதை மாத்திரன்றாரு.